Thank you for coming. Today is the first session on organization from a psychic perspective, and I welcome Sundar, Bhaskar, Vinodini, and Satish. And this session is recorded by Auroville Radio, and it will happen in Tamil. So my first question to you, my friends, would be, how do you relate to the three statements that are at the origin of Auroville: the dream, the charter, and to be a true Aurovillian? நாம் எப்படி நம்மளை வந்து தொடர்புபடுத்திக்கிறோம்? ஆரோவில் ட்ரீமு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சார்ட்டர், மூணாவது வந்து டு பி ஏ ட்ரூ ஆரோவில்லன். ஒரு உண்மையான ஆரோவில்லனாக இருக்கவும், ஆரோவில்லில் சொல்லப்பட்ட அந்த சார்ட்டரும் மதருடைய ட்ரீமை பற்றி, இது மூணுத்திற்கும் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஈடுபடுத்திக்கிறோம் அப்படின்றது தான் முதல் கேள்வி. ஸோ முதல்ல மதர்ஸ் ட்ரீம், அவங்களுடைய கனவு, அந்த கனவில் முக்கியமானதை நான் வந்து என்ன தொடர்புபடுத்தி பார்க்குறது வந்து, நம்ம தமிழில் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரீமில் வந்து அதை நான் அந்த கனவில் வந்து நான் அதை பார்க்குறேன். அதில் வந்து என்ன தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை தாண்டி நான் யோசிக்கணும். ஸோ மற்ற ஃபேமிலி, மற்ற ஆர்வலில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தினரும் என்னுடைய குடும்பமாக நினச்சி நான் வந்து பழகணும். அப்படி பழகும்போது நமக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை குறைஞ்சி நாம் வந்து ஒரு அன்னையோடைய கனவை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும்னு நினைக்கிறேன். என் குடும்பம் நானுன்ற தாண்டி யோசிக்கத்தான் இங்கே பெரிய நமக்கு அதுக்கு சக்தி தேவைப்படுது. அதை தாண்டி போகணும். அதில் நான் என்னை ஈடுபடுத்தின்னு இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். அதை பண்ணின்னு இருக்கிறேன். இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ வந்து தமிழில் வந்து அகம்பாவம், எனக்கு இருக்கக்கூடிய அந்த அகம்பாவம் வந்து என்னை வந்து போக விடாமல் நிறைய வேலையில் தடுத்துன்னு இருக்குது. அதையே மீறி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த உடன்பாடில் இருக்கிறேன். ரெண்டாவது வந்து ஆரோவில் சார்ட்டர், தமிழில் வந்து அந்த சார்ட்டர் எனக்கு தமிழில் சொல்ல தெரியட்டினாலும் நான் வந்து அதை ஒரு ஒரு ஓவராலாக நான் அதை சொல்கிறேன். இங்கே நம்ம ஆரோவில் வந்து தங்கணும் அப்படின்னு நம்ம இருக்கணும், இந்த 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 குடும்பத்தில் நம்ம பங்கெடுத்து நம்ம வந்து வானோம்னா அந்த சார்ட்டர் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் நம்ம இருக்கணுன்றது நமக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் நம்ம இங்கே வரோம். இங்கே வந்துட்டு இல்லை இப்படி தான் இருப்போம் நம்ம மாற்றிக்கிறது சரியான இது கிடையாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். யாரும் வந்து இது எனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து இங்கே ஆரோவில் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை. அதேமாதிரி வந்து நம்ம பழமையை உதறி தள்ளிட்டு எனக்கு வந்து இந்த புது விஷயங்களை தான் நான் வந்து எடுத்து செய்வேன்றதையும் இல்லாமல், நம்ம பழமையும் எடுத்துக்கணும் புதுமையும் எடுத்துக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் ஆரோவில் வளர்ச்சிக்காகவும் நம்ம எப்படி போகணுன்றது அதில் புரிஞ்சுக்கிறோம். மூணாவது வந்து இங்கே எந்த அரசியல் இல்லாத ஒரு ஆரோவில்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து என்னை எப்படி ஈடுபடுத்தினா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோவில்ன்றது ஒரு குடும்பம்னு நினைக்கும் போது அங்கே அரசியல் வராது. ஸோ அந்த இதில் நான் என்னை பார்க்குறேன். அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். வணக்கம். என்ன நான் எப்படி ஆரோவில் தொடர்பு செஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய உள்மனது என்ன டெய்லி என்ன சொல்லுதோ அதை பிரகாரம் தான் நான் நடந்துக்கிறேன். அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நான் அதை மாதிரி தான் நடந்துக்கிறேன். சில டைம் நிறைய முறை தப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை நான் திருத்திக்கிறது தான் இல்லை, எல்லா முறையும் ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னுடைய ஃபுல் முயற்சியும் ஆரோவிலுக்கு தான் நான் தரணுன்னு நான் எல்லா டைமும் அதை தான் முயற்சிக்கிறேன். பட் இருந்தாலும்
ஆரோவில் இருந்து வெளியிலையும் எனக்கு சில வேலை ஈடுபாடுகளும் இருக்குது. அதை முன்னிட்டு நான் அதுலேயும் முயற்சியும் பண்ணணும். வெளியிலையும் என்னுடைய எனர்ஜி போகுது. அதை பற்றி நான் கவலைப்படலை. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஆரோவிலுக்கு என்னை ஈடுபடுத்திக்க முடியுமோ நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். யாருக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக அதை என்னால் எப்பயுமே நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அது இல்லைன்னு சொல்ல போகிறதும் கிடையாதுன்னு சொல்லி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னால் முடிஞ்ச நான் என்னால் ஈடுபடுத்திக்கிறதுல ஆரோவில். ஆரோவிலோட முயற்சிக்கு எந்த வகையிலையும் தடையாக இருக்கக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோள் தான் என்னுடைய குறிக்கோளும். 2வது பட்சத்தில் ஆரோவிலுடைய சார்ட்டர். ஆரோவில் கம்யூனிட்டி மக்கள் எதை முடிவு எடுக்கிறாங்களோ அதை சார்ந்தே நான் போகிறதுக்கு ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய ஆரோவில் சார்ந்த ஒரு முக்கியமான குறிக்கோள். 3வது ட்ரூ ஆரோவில்லியன். ட்ரூ ஆரோவில்லியன் என்ன எப்படியாவது யாராவது என்னை கேட்டாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரூ ஆரோவில்லியன் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் அதில் ஏதாவது தவறோ குறைகள் இருந்தால் அதை நான் கண்டிப்பாக திருத்தத்துக்கு ட்ரை பண்ணுவேன். யாராவது என்னை பாயிண்ட் அவுட் பண்ணி இது நீ தப்பு செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் திருத்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமும் படுறேன். இதுதான் என்னுடைய 3 கொஸ்டினுக்கு ஆன்சர். வணக்கம். ரொம்ப அழகாக ஒருமைப்பாடு பற்றி ஆரம்பிச்சிங்க. நீங்கள் பேசும்போது எனக்கு வந்து நல்லெண்ணம், குட்வில் அது எனக்கு மனசில் வந்தது. அதையே பின்பற்றி நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆரோவில் எப்படி இருக்கும், நம்ம செய்கிறத ஒழுங்காக செஞ்சால் எப்படி இருக்கும்னு மதர் நினச்சதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதாக நான் அந்த ட்ரீமை நினைக்கிறேன். ஆரோவில்ங்கிற ட்ரீம் வந்து எப்படி ஆரோவில் இருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ட்ரீம்ங்கிற டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அந்த ட்ரீம் வரும், அதுதான் அந்த சார்ட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அந்த சார்ட்டரை ஃபாலோ பண்ணணுன்னா சாதாரணமாக ஏன் இப்போ இந்த ஒருமைப்பாடுங்கிறது வெளியில் இல்லையா, நடைமுறை வாழ்க்கையில் இருக்குதான். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால அதை சொல்கிறேன். தமிழ் கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு உயர்ந்த விஷயமே கிடையாது. அப்போ தமிழ் கலாச்சாரத்தில் வந்து ஒருமைப்பாட்டை பற்றியும் இதெல்லாம் நல்லெண்ணத்தை பற்றியும் நிறையா இருக்குது. அப்போ என்ன சிறப்பு இங்கே நம்ம ஆரோவில்ல செய்கிறது, அது எதனால் அது மீதி எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னா ட்ரூ ஆரோவில்லியன். அதில் நீ எப்படியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ செய்ய முடியும், அப்போது இந்த கனவான இந்த ஆரோவில் எப்போ நனவாகும்னு மதர் சொல்கிற மாதிரி தான் நான் இந்த 3 டாக்குமெண்ட்டையும் பார்க்குறேன். மேபி என்னோடய படிப்பு வந்து லீகலுங்கிறதுனால அது நான் அதை அப்படி டாக்குமெண்ட்டாக அந்த மாதிரி பார்க்குறேன்னா இருக்கலாம். பட் எனக்கு அது அப்படி தான் ரிலேட் பண்ண முடியுது. என்னால் அப்படி தான் அது கூட தொடர்பு எடுத்துக்க முடியுது. அப்போ என்னோடய அன்றாட வாழ்க்கையில் நான் வந்து ஒரு உண்மையான ஆரோவிலியனாக இருக்கேனா, எல்லா இடத்துலையும் அந்த சார்ட்டரில் சொல்கிற அந்த 4 அம்சங்களையும் கடைப்பிடிக்கிறேனா, அந்த கனவு என்னோடய வாழ்க்கையில் நனவாக இருக்கா. ரொம்ப சில சமயங்களில் இருக்குது, சுந்தர் சொன்ன மாதிரி பல சமயங்களில் எனக்கும் இந்த அகம்பாவம் இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குது. பாஸ்கர் சொன்ன மாதிரி நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். நம்மளோட குறைகளை மாற்றி அந்த கனவை நோக்கி போகிறது தான் ஆரோவில் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், சதீஷ் பேசுகிறேன். ஸோ இப்போது 3 விஷயங்களை பற்றி ஒரு உறவில்லைன்னா நான் எப்படி என்னை ரிலேட் பண்ணிக்கிறேன்ற கேள்வியை வச்சுருக்காங்க. ஒன்று மதருடைய அந்த ட்ரீம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆரோவிலுடைய சார்ட்டு, 3வதாக ஒரு உண்மையான ஆரோவில்லியனா நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மதருடைய ட்ரீம் அதுதான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா. அதாவது மனித ஒற்றுமையை வந்து எப்படி எப்படி பண்ண முடியும், சாத்தியப்படுத்த முடியுன்றத வந்து ஒரு கனவாக அவங்க கண்டிருக்காங்க. அண்ட் அப்போது அவங்க அந்த கனவை காணக்குள்ள கூட அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் அது ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றமாக தான் அது இருக்க முடியுன்றதையும் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நான் என்னை வந்து இந்த கனவில் எப்படி ஈடுபடுத்திக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் வந்து
எவ்வளோ சின்சியராக இருக்க முடியுமோ இருக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆரோவில்லுடைய மதர் சொன்ன ஒரு டு பி எ ட்ரூ ஆரோவில்லியன் அப்படின்னுக்குள்ள யூனோ அது ட்ரூத் ஆக்சுவலாக சுப்பீரியர் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த உண்மை ட்ரூத்ன்ற ஆரோவில் இஸ் ஆக்சுவலி சிட்டி ஆஃப் த ட்ரூத், அது அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் எவ்வளோ தூரம் என்னால் கரெக்டாக பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். 100% பண்ணாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் உண்மையாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு என்னை ஈடுபடுத்திக்கிறேன். அதன் மூலயமா ஆரோவில் மதருடைய கனவை வந்து ஹியூமன் யூனிட்டி, அதான் மனித ஒற்றுமைப்பாடுன்றது என்னால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில். ஸோ சுந்தர் சார் சொன்ன மாதிரி ஆரோவில்ல அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களையும் நம்ம கூட சேர்த்து பார்க்கணும். அண்டு நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்றது தான் ஹியூமன் யூனிட்டின்றதே அதுதான். அண்ட் ஆரோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உதாரணம் தான் இந்த உலகத்துக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம இங்கே செஞ்சிட்ருக்கோம். இங்கே எல்லோரும் இங்கே வந்திருக்கவங்க எல்லோரும் அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரீம் அந்த வரைமுறைகள் சார்ட்டர் ஆஃப் ஆரோவில் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு வழிமுறை தான் நம்மளுக்கு. நான் மதர் இப்போ இல்லை, ஸோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்க இல்லாதப்போ நம்ம எப்படி நம்மளை அவங்களுடைய அந்த கனவை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணுன்றத ஒரு சில விஷயங்கள் அதில் எழுதி வச்சுருக்காங்க. 6.7 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 சாரி. ஓகே. ஸோ அது அதை நம்ம தேவைப்படப்போலாம் அதை நம்ம படித்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லியும் நடைமுறையில் அதை நம்ம பின்பற்றமான்றதை பார்க்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். உதாரணமாக ஆரோவில் பிலாங்ஸ் டு நோபடி இன் பர்டிகுலர் அப்படின்றது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் எப்போ ஆனாலும் நானும் யாருக்கூடையாவது பேசக்குள்ளும் சொல்லிட்டு தான் வந்துட்டுருப்பேன். அதனால் நம்மளை ரொம்ப முழுமையாக அதில் வந்து தொடர்பு படுத்திக்கக்கூடாது. ஆரோவில் வந்து இது தான் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்தாலே அது ஒரு இங்கே நடக்கிற நிறைய சவால்களெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எனிவே, ஸோ தட்ஸ் ஒரு விஷயம். டு பி எ ட்ரூ ஆரோவில்லியன் அப்படின்னுக்குள்ளே அதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நான் படித்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த உண்மையாக இருக்கிறது, டு பி ட்ரூ ஆக்சுவலாக. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையில் அதை என்னை ஈடுபடுத்தி அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான் இப்போதைக்கு. டு பி ட்ரூ ஆரோவில்லியன் அப்படின்றத வந்து நான் எப்படி நான் பார்க்கறேன்னா, முதல்ல வந்து நம்ம ஆரோவில்லியன் என்றதே ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து கொடுத்த மாதிரி நமக்கு. அந்த அந்தஸ்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா அதுதான் முதல்ல நான் பார்க்குறேன். அதில் வந்து அதுக்கப்புறம் அந்த அந்தஸ்தும் தாண்டி அதை வந்து அதை எவ்வளோ அதை க்ரிப்பாக நான் எப்படி அதை பிடிச்சினுக்கிறேன், எந்த சந்தத்துலேயும் நான் அதை தவற விடாமல் எப்படி அதை பிடிச்சினுக்கிறேன், அதை நோக்கி எப்படி போகிறேன்றது முக்கியமானது. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா அது 100% என்னால் இருக்க முடியல. ஏன்னா மேபி இந்த காலகட்டம், வாழ்வியல் முறை, இது வந்து ரொம்ப இடைஞ்சல்கள் இருக்குது. அதனால் உண்மையான ஒரு ஆரோவில்னா அப்படின்னா என்னால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ உண்மையான ஆர்வம் இருக்கணும்னு தான் பார்க்குறேன் தவிர, அது மேபி இன்னும் ஒரு 10 வருஷம், ஒரு 60 வயசு, இப்போ 49, ஒரு 60 வயசு கிட்ட போகும்போது அதுக்கான எனக்கு ஒரு தெம்பும் அதுக்கான ஒரு அறிவு முதிர்ச்சியும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா அப்போது இதேமாரி ஒரு இதில் வந்து என்னை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ட்ரூ ஆரோவில்லியன் என்னை பொறுத்த மட்டிலும் நான் எப்பயுமே ட்ரூ ஆரோவில்லியன் தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் என்னை பற்றி எது நினைக்கிறாங்கன்றது நான் அதை கவலைப்படுறதே இல்லை. நான் டெய்லியும்
என்ன செய்கிறனோ அதுதான் ட்ரூ ஆரோவில்லியன். என்னை பொறுத்த மட்டும் நான் ஆரோவிலுக்கு தான் நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன். என்னோடய எனர்ஜியும் ஆரோவிலுக்கு தான் கொடுக்கணும்னு நான் இங்கே இருக்கிறேன். ஸோ இருந்த மட்டிலும் சுந்தர் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது. அதை பொறுத்தவரை நான் வெளியிலையும் என்னோடய எனர்ஜி போயின்னு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு முழு நேரமும் ஆரோவிலுக்கு தான் என்னோடய எனர்ஜி போகணும் இருக்குது. டு பி ட்ரூ ஆரோவிலியன் சொல்கிற சார்ட்டர்ஸ், மதர் சொன்ன சார்ட்டர்ஸ் இல்லை ஆரோவில் கம்யூனிட்டி வரையறுத்த முறைகள் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என்னுடைய ட்ரூ ஆரோவிலியன். Thank you. Let's go to the second question. According to you, what could be a possible shape of an organization driven by a psychic perspective? ஒரு சைத்திய ஜீவனோட சைத்திய புருஷனோட பார்வையிலேருந்து நம்மளை நாமே நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கேள்வி. இந்த தனி மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த சைத்திய உணர்வு விழித்து அந்த ஜீவன் முழுமையும் ஆளுமை செய்த பிறகு தான் அந்த தனி மனிதனுக்கே தன்னோட வாழ்க்கையை எப்படி நடத்திக்கிறதுங்கிற ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், ஒரு வழிமுறை அவனுக்கு கிடைக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கலெக்டிவாக கூட்டாக நம்ம எப்படி நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி அவனால் முடிவு எடுக்க முடியும். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோமான்றதே எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நிறைய நல்லெண்ணம் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு நம்மளோட உணர்வு வந்துருச்சான்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்திருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு யூகம் எல்லாமே இருக்குது. அப்படி வந்திருந்தா இப்போ இருக்கிற மாதிரி சில தடுமாற்றங்கள் நமக்குள்ளே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உன்னோட கருத்து சிறந்ததா என்னோட கருத்து சிறந்ததா இது இருக்காது. 2 பேரோட கருத்துமே சிறப்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும். இல்லை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்குற ஒரு திறந்த மனதோடு நம்ம எல்லாத்தையும் முயற்சி பண்ண பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருப்போமா இருக்கும். அது எனக்கு ஒரு யூகம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த சைத்திய உணர்வுங்கிறது நம்மளோட ரொம்ப ஹையர் கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல இருக்கிறது. அங்கேருந்து நம்மளோட அவுட்டர் லைஃபுக்கு அது வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம், எவ்ரிடே லைஃப்பில் இந்த சைத்திய உணர்வு நம்மளை எப்படி வழி நடத்துங்கிறது தான் எனக்கு ரொம்ப விருப்பமான, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நான் அடைய விரும்புகிற இடம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது வெளிப்பாடாக கலெக்டிவில் வரத்துக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக நம்ம அதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த லெவலுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் லெவலுக்கு போக முடியுன்றது என்னோட ஃபீலிங். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படி வரைமுறைப்படுத்துகிறதுன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு மெச்சூர்டு பர்சனும் இல்லைன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. பட்டு நான் டெய்லியும் என்ன பண்ணுறனோ அதுதான் என்னுடைய வரைமுறை. என்னோடய லைஃப் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் அந்த சைத்திய புருஷன் அப்படின்னு சொல்கிறது நான் நம்பிக்கையோடு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது தான் கரெக்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. அதேமாரி இது உண்மையாலுமே நம்ம இந்த பிறவியில் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்று சைத்திய புருஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வர்றது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியான சுலபமான வழி கிடையாது. அதை தாண்டி நம்ம ஒரு ஒரு அமைப்பு, அதாவது நிர்வாக அமைப்பையோ எதையோ ஒன்று உருவாக்கணும்னா அதை தாண்டி ஆனால் ஸ்ரீ அன்னை கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் பண்ணலான்னு ஒரு இது கொடுத்தாலும் நமக்கு ஒரு ஃப்ரீடமையும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் கொடுக்கும்போது அந்த சைத்திய புருஷன் இதில் ஃப்ரீடம்ன்றது கொஞ்சம் கம்மி. ஃப்ரீடம் அங்கே கம்மியாக இருக்கும். நம்ம சில விஷயங்களை தாண்டி யோசிச்சோன்னா இழுத்து பிடிக்கும். நம்ம இழுத்து போச்சு இல்லை இப்படி கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம தாண்டி போக முடியாது. அதனால் ஒரு அமைப்பை உருவாக்குறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. அது பல வருடமாகும். நம்ம முதல்ல அதுக்கு ரெடி ஆகணும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளை மாதிரி மற்றவங்களும் ரெடி ஆகணும், அவங்களும் தயாராகணும். எல்லாருமே தயாரானதுக்கப்புறம் நம்மளை தயாராகணுமான்றது ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அமைப்பை பற்றி யோசிக்க முடியும். ஸோ இந்த நிலையில் என்னால் அதை நினைக்க முடியாது. அந்த நிலைக்கு நான் இன்னும் போகலை.
ஒரு அமைப்பை எப்படி உருவாக்க பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மக்கிட்ட ஒரு உதாரணமாக கேட்குறாரு அவர். ஆனால் சைக்கிக் பீயிங் லெவல் அப்படின்னுக்குள்ளே எனக்கு அந்த சைக்கிக் பீயிங் அப்படின்றதையே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல இப்போதைக்கு. டு பி வெரி ஃப்ராங்க், அதை தான் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் அந்த ஒரு புரிதல் எனக்கும் இல்லை கண்டிப்பாக. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அதை உடன்படுத்தி எப்படி ஒரு அமைப்பு இருக்க முடியுன்றத எனக்கு சொல்கிற அளவுக்கு கரெக்ட். ஐ திங்க் நானே நீங்களாம் சொல்லக்குள்ளே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஐ ஆல்சோ ஃபீல் தேட் ஆக்சுவலி. ஸோ சைக்கிக் பீயிங்ன்ற அந்த லெவலில் எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. மேபி கொஞ்சம் நேரம் போகட்டும், பார்க்கலாம். சைத்திய புருஷன் இல்லை சத்திய புருஷன் கூட சொல்லிடலாம். அதை உண்மையாக இருக்கிறது தான் அந்த சைக்கிக் பீயிங். டு பி ட்ரூத் டு யுவர் செல்ஃப்ன்றது சைக்கிக் பீயிங். டு பி ட்ரூத் டு யுவர் செல்ஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மனசாட்சியை ஒன்று சொல்லும், செய்யறது ஒன்றா இருக்கும். மனசாட்சியில் சைக்கிக் பீயிங்லேயே வந்து வேறு லெவல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நான் எந்த லெவலில் மேலோட்ட லெவலில் தான் இருக்கிறேன். அந்த லெவல் கீழே எத்தனை லேயர் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. டெப்த்தாக இன்னும் போகலை, அது மட்டும் கண்டிப்பாக சொல்லணும். நான் டெப்த்தாக போகலை. டெப்த்தாக போகும்போது அந்த சைக்கிக் பீயிங் அந்தளவுக்கு போகும்போது அதில் ஒரு ஆனந்தம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அந்த ஆனந்தம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு வகையிலையும் கிடைக்காத ஒரு ஆனந்தமாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஆசையாக இருக்குது, விருப்பப்பட்டு அதை செய்யணும்னு பார்க்குறேன். அந்த மாதிரி செய்யும்போது அந்த சமயத்தில் அந்த ஏற்படக்கூடிய நமக்கு அறிவுபூர்வமான ஏற்படக்கூடிய சில யோசனைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றி அந்த அமைப்பை வந்து கொண்டு வந்தோம்னா, அப்படி கொண்டு வரும்போது நம்ம கூட சேர்ந்து அவங்க தெரியாதவங்க இருந்தால் கூட அவங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த உணர்வு அவங்களுக்கு போய் சேருன்ற இது எனக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த சைக்கிக் பீயிங்கை பற்றி முழு மனசாக புரிஞ்சுன்னு யாராவது ஒருத்தன் கிடச்சிட்டாங்கன்னா போதும், அவங்க கூட அப்படியே போய் ஒட்டிங்கன்னு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் வந்து நம்ம இந்த ஆன்மா பற்றி, இந்த ஆன்மீகம் பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா அந்த பாரம்பரியத்தில் தான் வரும். ஸ்ரீ அரவிந்தா சொல்கிற இந்த பூர்ண யோகத்தில் என்ன புதுசாக சொல்லியிருக்காருன்னா, அவரோட பூர்ண யோகத்தில் இந்த ஆன்மா வந்து இவால்வ் ஆகக்கூடிய ஆன்மா. எப்படி வந்து குரங்குக்கு அப்புறம் மனிதன் வந்தானோ, ஸ்ரீ அரவிந்தாவை பொறுத்த வரைக்கும் குரங்குக்கும் உண்மையான மனிதனுக்கும் நடுவில் தான் நாம் இருக்கோம். ஸோ அந்த அடுத்த எவல்யூஷனோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளோட சைத்திய புருஷன் தான் முக்கியமான அங்கம். ஏன்னா அந்த ஆன்மா தான் எவல்யூஷன் பண்ண முடிஞ்ச ஒரு ஆன்மா. நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை உணரக்கூடிய ஒரு பகுதி அதுதான். அந்த சைத்திய புருஷன் விழிப்படையும் போது நம்ம இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் சொல்கிறோம் இல்லையா, உணவுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம். அந்த உடம்பு வந்து உணவால் ஏற்பட்டது, அது அழிஞ்சு போயிடுது. மனசு வந்து ஆசைக்கு அடிமையாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியான அழிவெல்லாம் இல்லாமல் அந்த பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு, அந்த தெய்வீகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான் சைத்திய புருஷன். அந்த சைத்திய புருஷன் வெளியில் வந்துடுதுன்னா நம்மளோட, நீங்கள் சொல்கிறீங்கள அந்த வெளிப்புறத்தில் இருக்கோம் நம்ம அந்த சர்ஃபேஸ் கான்ஷியஸில், அந்த சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸையும் சேர்த்து வழி நடத்தக்கூடிய தன்மை வந்து அந்த சைத்திய புருஷனுக்கு, சைக்கிக் பீயிங்க்கு உண்டு. ஸோ இந்த பூர்ண யோகத்தோட முதல் மெயின் கட்டம் நமக்கு என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த சைக்கிக் பீயிங்கை வந்து வெளியே கொண்டு வருது. அது டைரெக்டாக இறைவனோட தன்னை இணைச்சி கொள்ளக்கூடிய ஒரு இது, அதுதான். ஏன்னா நம்மளோட சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸில் தான் முடியலையே, நம்ம அந்த அகம்பாவத்துலேயும் மூழ்கி போய்ட்றோம் இல்லையா. அந்த சைக்கிக் கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வந்து உட்காந்து ஒரு பாலிசி, ஒரு கைட்லைன், ஒரு ஃபார்மேட்டு, நீங்கள் இந்த குரூப் இந்த வேலை, அந்த குரூப் அந்த வேலைன்னு பிரித்து போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே ஒரு புள்ளியோடு இணைஞ்சிருப்போம். இறைவன்கிற புள்ளியோடு எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது மூலமாக யூனிட்டி ஈஸியாக வந்துடும். ஆனால் இப்போ நம்ம என்ன கஷ்டப்படுறோன்னா, அந்த யூனிட்டி ஏன் நமக்குள்ளே என்னென்னா, ஆளுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கோம் யூனிட்டி பற்றி. அதெல்லாம் தான் யூனிட்டின்னு சொல்கிறதுனால நம்மளால் ஒன்றா சேர முடியல. ஆல்சோ யூனிஃபார்மிட்டியாக இருக்கிறது யூனிட்டின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுறோம். லைக் உனக்கு நிறையா
வீடு இருக்குது, உனக்கு நிறையா பணம் இருக்குது, எனக்கு இல்லை, இப்படியெல்லாம் பண்ணால் யூனிட்டி வராது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே புள்ளியோடு இணைச்சிக்கிறது மூலமாக பரிபூர்ணமாக ஒற்றுமையை நம்மளால் கொண்டு வர முடியும். அந்த ஒரு புள்ளியோடு இணைக்கிறதுக்கு நமக்குள்ள சாத்தியமாக்கிக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி அந்த சைத்திய ஜீவன் தான். அதனால் அது விழிப்படைஞ்சால் தான் நம்மளோட யோகத்தில் நம்மளால் முன்னேற முடியும். அதனால தான் அந்த சைத்திய ஜீவன்லேருந்து நம்ம ஆர்கனைசேஷனை கொண்டு வரணும்னு இப்போ எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்போ நமக்குள்ளே இந்த டிஸ்ஹார்மனி இருக்காது இல்லையா, இந்த சுமூக குறைச்சல் இருக்காது. அதுக்கோசரம். ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் சில விஷயங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பேசலான்ற மாதிரி எனக்கும் தாட்ஸ் வருது. பட்டு இப்போது நீங்கள் சொன்னது தான், அப்போது அவரும் அதை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைச்சிக்கிறதுக்கான வழி என்ன 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 மாதிரியான ஒரு வழியை உருவாக்கினா அங்கே போக முடியுன்றது தான் அல்டிமேட்லி அந்த 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 கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? நான் பதிலாக சொல்லலை, நான் என்னோட உணர்வுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால தான் நம்ம அந்த 3 டாக்குமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 3 இப்போ நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு விமென்ஸ் காலேஜ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பர்டிகுலராக அங்கே போகிறோன்னா முதல்ல நமக்கு என்ன அந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறாங்க, ஹாஸ்டலுக்கு போன அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நாட் ஓகே, ஏன் அந்த இடத்துக்கு அது சரி வரும். அதனால் ஆரோவில்ங்கிறது என்ன, வெறும் ஒற்றுமைக்கான இடம் மட்டும் இல்லை, அது ஒரு லேப். ஏன் லேபுன்னு சொல்கிறோம்? லேபில் என்ன வேணால் நடக்கலாம், திடீர்னு எல்லாம் வெடிக்கலாம், ஒரு விபத்து நடக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு நீங்கள் உங்களோட சொந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுறீங்க, அதை ரொம்ப நம்பிக்கையோடு பின்பற்றுறீங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தப்புன்னு தெரிய வந்து தான் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. கரெக்டாக? நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக? இதுக்கு பிளாஸ்டிசிட்டின்னு பேர் நம்மளோட வொக்காபுலரியில், குட்வில்னு பேர். நான் திறவோடு இருக்கேன், ஓப்பன், இவ்வளோ கேரக்டர் இருக்குது, ஆனால் அதோட பேர் உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களையும் நீங்கள் பின்பற்றிட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கை இந்த இடத்தோட ஒருங்கிணைச்சு போயிட்டுருக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் அந்த 12 ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது. மதரோட அந்த சிம்பலோட மீனிங்கில் இது மாதிரி இருக்குது. சிலர் படித்து அவங்களுக்கு படிக்கிறது பிடிச்சிருக்கு, சிலர் படித்து புரிஞ்சு அதை ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுறோம். பலர் அந்த மாதிரி செய்யறதில்ல. பலர் ஏன் அதை செய்யறதில்ல, ஏன் அவருக்கு இயல்பாக வருதுன்னா, இயல்பாக அவரோட கனெக்ஷன் இருக்குது மதரோட, அவரோட நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இயல்பாக அவருக்கு அந்த வழிகாட்டுதல் இருக்குது. இப்போ நம்ம ஒருவேளை அந்த 3 டாக்குமெண்ட்டையும் தலைகீழ மனப்பாடம் பண்ணி எவ்ரிடே லைஃப்பில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரமாக முன்னேறி இருக்குமோ. அதுக்காக தான் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கோர் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை ஏன் நம்ம படிக்கணும்னு சொல்கிறோம், அது நம்மளுக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்துது, நம்மளோட புரிதல் அது கூட எவ்வளோ தூரம் இருக்குன்றது. அதனால தான் அதுதான் உங்களுக்கு சைத்திய ஜீவனோட நெருக்கமாக உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயின் வழிகாட்டுதல். அதுதான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும். நான் சரின்னு நான் சொல்லலை. வினோதினி சொன்ன மாதிரி எல்லாரும் மனதளவில் ஒன்றுபட்டாலே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சைத்திய புருஷன் நான் நம்புகிறேன். ஸோ மனதளவில் ஒன்றுபட்டுன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எஃபோர்ட் அதில் கொடுக்கணும். ஆரோவில் அதிக உச்சபட்ச கட்டுப்பாடு யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய நம்பிக்கையும், அதுதான் நானும் முயற்சிக்கிறேன் என்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு. சரியாக தப்போ தெரியல, என்ன எனக்கு ஃபீல் பண்ணேன்னா அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 பேர் அதான் முதல்ல எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போவும் கரெக்டான பதில் இருக்கா இல்லையான்றது தெரியல. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் பேசுகிறத ஷேர் பண்ணுறத நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்குள்ளே, இப்போ சுந்தர் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கிக் பீயிங் அப்படின்னா தனக்கு தானாக உண்மையாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது, அது ஒரு ஒரு உதாரணமாக அதுக்கு இருந்தால் அதை உடன்படுத்தி நம்ம ஆரோவில்லுக்கான ஒரு அமைப்பை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் மேபி என்னுடைய கருத்து சொல்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இத்தனை வருடமாகவே நம்மளுடைய ஆரோவில்லுடைய அமைப்பு, நிர்வாக அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை எப்படி தமிழில் சொல்லுவோம்? செல்ஃப் கவர்னன்ஸ், நிர்வாகம். ஸோ அப்போது
அதுதான் வந்து இத்தனை காலங்களாக வந்து நம்மளாக அதை உருவாக்கி நம்ம ஆரோவில்ல வந்து எப்படி நிர்வகிக்க முடியுன்றத இத்தனை வருடங்களாக, எவ்வளோ வருஷம்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, பட் அத்தனை வருடமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுதான் ஆரோவில்லுடைய ஒரு தனித்துவமான ஒரு விஷயமாகவும் எல்லாரும் பார்க்குறாங்க என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா வெளி உலகம்னு போனீங்கன்னாக்கா ஒரு செட் ஆஃப் ஒரு கவர்மெண்டல் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்கும். இங்கே நம்மளே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ கூட இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியுன்றதுனால தான் அந்த கேள்வியே வருது. ஆரோவில் இது ஒரு ப்ரோக்ரெசிவ் டெவலப்மெண்ட் தான் க்ரோத் ஆரோவில் அப்படின்னுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக என்ன வழிகள் பண்ணி அந்த மதருடைய ட்ரீமை நம்ம பூர்த்தி பண்ண முடியுன்றதை தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த ஆரோவிலுடைய நிர்வாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெசிடென்ஸ் அசம்பிளி சர்வீஸில். அது மூலயமா எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நானும் ஷேர் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சைக்கிக் பீயிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையாக இருக்கணும், தனக்கு தானாகவே உண்மையாக இருக்கணுன்றத வந்து எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நானும் அதை ஃபீல் பண்ணது அதுதான். ஏன்னா என்னுடைய வேலை ரிலேட்டடான டாஸ்கில் கூட ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட செய்ய சொல்கிறாங்க அப்படின்னுக்குள்ள ரீசெண்ட்லி கூட நடந்தது. அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், எனக்குள்ள ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை மாற்றி நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா நான் உண்மையாக இல்லாத மாதிரி போயிடும்ன்றது தான் நான் சொன்ன பதில். ஆக்சுவலாக அது மற்றவங்கள பற்றி நான் யோசிக்கல, அது ஒரு பப்ளிக் ஒர்க்குக்காக தான். பட் நான் சொன்னது அதுதான், நான் மாற்றி செய்கிறேன் இப்போ அப்படின்னா, ஒரு முடிவை நான் சொல்லிவிட்டு இப்போ மாற்றி செய்கிறேன் அப்படின்னா எனக்கு நானே உண்மையாக இல்லைன்றது தான் அர்த்தம். ஸோ நம்ம எல்லாரும் அந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படி சொல்லுவோம்ல, கமிட்மெண்ட் நம்மளுக்குள்ளேயே கொடுக்கறது தான். நம்மளுக்குள்ளேயே அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி வேணால் கால் பண்ணலாம், அதை ஆரோவில் சமூகம் அதுவும் பார்த்திங்கன்னா மாறத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிர்வாக அமைப்பிலே பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம். நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்னக்குள்ள நமக்கு உண்மையாக இருக்கிறோன்னுக்குள்ள கண்டிப்பாக ஆரோவில்லுடைய பொது நலத்துக்காக அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் பார்த்திங்கனாக்கா. ஸோ ஆரோவில்லியன்ஸ் நம்ம எல்லாரையும் நம்ம வந்து அந்த லெவலுக்கு நம்மளுடைய நாலேஜ்னு சொல்ல முடியாது, நம்மளை அந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அளவுக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போகணும். அந்த கொண்டுட்டு போகிறது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 டாக்குமெண்ட்ஸ், கோர் டாக்குமெண்ட்ஸ், மதருடைய கனவு, ஆரோவில் சார்ட்டர் அண்ட் ஒரு உண்மையான ஆரோவில்லியனா எப்படி இருக்கணுன்றத வந்து எப்போப்பெல்லாம் முடியுமோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அதை பண்ண முடியுமோ பண்ணணும். அதை நம்மளுக்குள்ளே நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே வரணும். அதை படித்து மனப்பாடம் பண்ணாட்டாலும் ஒரு சூழ்நிலையிலே நம்மளுடைய செயலில் அது ரிஃப்ளெக்ட் ஆனாலே நிறைய மாற்றங்கள் வரும். நம்மளுடைய ஆர்கனைசேஷன், அதான் செல்ஃப் கவர்னன்ஸ் அண்டு மாற்றங்கள் வரும்ன்றது தான் என்னுடைய பாயிண்ட். நம்மளுக்குள்ளே நம்ம உண்மையாக இருந்து பண்ணாக்கா மாற்றங்கள் வரும். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ். So the third question would be, in order to implement such an organization in Auroville, how do you see yourself helping to create that shape? மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா, அந்த சைக்கிக் பீயிங் வழி நடத்தக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்ற கேள்விக்கு நம்மளுடைய பங்கு, அதுக்கு இங்கே இருக்கிறவங்கள கேட்குறாங்க, நம்ம எல்லாரும் எப்படி அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பை சைக்கிக் பீயிங் வழி நடத்துதல் மூலயமா வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்றது கேட்குறாங்க. இப்போ என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு கொஸ்டினுக்கே அந்த ஆன்சரை ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸோ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுங்கள், நான் வரேன் நெக்ஸ்ட். இப்போது நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இது முக்கியமான கேள்வி, நான் அதை மறுக்கலை. ஆனால்
நம்ம வந்து ரொம்ப முன்னாடி போய் இந்த கேள்வியை பார்க்குறோம். இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப வந்து ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. பொதுவான நல்லெண்ணம்ங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு நல்லெண்ணம். பூரண யோகத்தின் மூலமாக இங்கே வந்து மனித ஒருமைப்பாட்டுக்காக நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்து இங்கே வாழறதுங்கிறது அடுத்த கட்டம். அப்போ அதுக்கு இன்னும் சிறப்பாக நம்ம எல்லாம் செய்யணும். லைக் ஸ்கூல் படிக்கிறோம், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக மாஸ்டர்ஸ்னு ஒன்று படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு உலகத்திலேயே ரொம்ப தனித்துவமிக்க ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னா, அதை வந்து சாதாரணமான ஒரு புரிதல்களோடு மட்டுமே அதை செயல்படுத்த முடியாது. நான் நிறைய தடவை பார்க்குறேன், ஆரோவில் வாசிகளுக்கு வந்து கோவம் வந்துடுது. மதர் பற்றி படிச்சிருக்கீங்களா, ஷேர்விந்தோ பற்றி படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் கோவப்படுறாங்க. படித்தாதான் இங்கே வரணுமா, நல்லெண்ணம் இருந்தால் போதும்னு மதர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லெண்ணம் இருந்தால் போதும்னு தான் மதர் சொல்லியிருக்காங்க, அதை நான் மறுக்கலை. நான் தனியாக வந்து இங்கே வரணுன்னா இதெல்லாம் வேணும்னு சொல்லலை. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை வெளிப்புறத்தில் தீர்க்கிற மாதிரி இங்கே தீர்க்கணும்னு நினைக்கும்போது சுமூக குறைச்சல் ஏற்படுது. ஏன், இங்கே நம்ம வேறு ஒன்றுக்கு ஒத்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம இங்கே ஒரு 124 நாட்டிலேருந்து மக்கள் வந்து இருக்காங்க. அப்போது நம்ம கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு, அவங்களோட தேவைகள் வேறு, நம்மளோட தேவைகள் வேறு. அவங்களுக்கு எதெல்லாம் வந்து வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எதெல்லாம் அவங்க வந்து சரின்னு நினைக்கிறாங்களோ அதுவும் நம்மளதும் 100% ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் அதில் வேறுபாடு இருக்குது. குழந்தைகள் இருக்காங்க இங்கே, கல்ச்சுரல் ஷாக்குன்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் இருக்குது கல்ச்சுரல் ஷாக்கு, நமக்கும் இருக்குது. இந்த மாதிரி அவுட்டர் லைஃப்பில் நீங்கள் சொன்ன அந்த சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸில் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் தீர்த்துக்க முடியாததுனால தான் நம்ம இது வரைக்கும் வச்சுருக்கிற இந்த நிர்வாகம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன், அதை திரும்ப திரும்ப அதுக்கு நம்ம மெத்தடாக யோசித்தோன்னா அது சரியாக போகிறது இல்லை. எங்கே சரி பண்ணணுன்னா ஸ்டெப் பேக், உள்ளுக்குள்ளே ஒன்றே ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம பண்ண முடியும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இது நடக்கும். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒரே ஒரு ஸ்விட்ச் தான். அது என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிற சைத்திய ஜீவன் விழிக்கணும், எல்லாரோடதும் விழிக்கணும். எனக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்குமோ எனக்கு தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கலாம், நீங்கள் வந்து எனக்கு வழி காட்டணும், இல்லை எனக்கு என்னோடய ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நீங்கள் தடையாக இல்லாமல் இருக்கணும். இதை நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் டிஸ்கஷன் வச்சு அதை செய்ய முடியாது. இந்த மாதிரி 2 கவுன்சில் இருக்கணும், அந்த மாதிரி 2 கமிட்டி இருக்கணும். நம்ம ஒரு கைட்லைன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மீட்டிங் 2:30 மணின்னு சொன்னால் 25க்கெல்லாம் வந்து நிற்கணும். இப்படியெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆர்கனைசேஷன் உருவாக்க முடியாது. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதெல்லாம் வச்சுட்டா போதுமா? நல்ல கார்ப்பரேட் ஆஃபீஸாக வேணால் வருவோமா இருக்கும். ஆனால் நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு மனித ஒருமைப்பாட்டுக்கான இடமா எப்படி நம்மளால் வர முடியும்? உங்களுக்கு சில விஷயங்கள், ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள ஆல்ரெடி விழிப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கும். அத்தனை நல்லதையும் ஒரே இடத்துல போட்டு அந்த ஒரே இடத்துலேருந்து நம்ம வேலையை பார்க்குறதா இருந்தால் மட்டும்தானே செய்ய முடியும். இப்போ உங்களோட லைஃப் உங்கள் கையில் மட்டும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து காலையில் எழுந்து டிசைட் பண்ணிடுறீங்க இல்லையா, இன்றைக்கி நான் இதை தான் செய்ய போகிறேன். இதில் வந்து இப்போ வினோதினி வந்து இது தப்புன்னு சொல்கிறேன், நான் இதை மாற்றிக்கிறேன், இதை மாற்றிக்க மாட்டேன், அந்த டிசிஷன் உங்களால் எடுக்க முடியுது. இதே ஒரு 2000 பேருக்கு எடுக்கணுங்கும்போது நம்ம எப்படி அதை கொண்டு வருது? எப்படி எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். நான் வந்து என் மனசில் இருக்கிற நம்பிக்கைக்கு நேர்மையாக தான் நான் இருக்கேன். அப்போது நம்ம எல்லோரும் ஓரளவுக்கு ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கோம், ஒரே நம்பிக்கையோடு இருக்குது. உலகத்தோட அந்த பக்கத்துலேருந்து போய் அவர் வந்து எங்கேருந்தோ வந்திருக்கார். அவரோட நம்பிக்கை சிஸ்டம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அவரோட கலாச்சார வேல்யூஸ் என்னன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. அப்போ நம்ம எப்படி இதை வந்து வெறுமை பேசி டாக்குமெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்ட்லாம் போட்டு இந்த ஆர்கனைசேஷனை கொண்டு வர முடியாது. ஒரே வேலை, உள்ளே இருக்கிற வேலை, அதை கலெக்டிவில் செய்கிற வேலை தான். இதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இதுக்கு ஒரு மெத்தட் இருக்க முடியும்னா அதையும் மதர் கிளியர் கட்டாக எழுதி வச்சுட்டு போயிட மாட்டாங்களா? மதர் க்ளீனாக சிலதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நோ ட்ரக்ஸ், ஒரே வார்த்தை, அதுக்கு மேலே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை. அந்த ரூலை தவிர நான் வேறு எந்த ரூலும் போட மாட்டேன்னு மதர் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? நம்ம அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தானே சொல்கிறாங்க. நீங்கள் இவால்வ் ஆகிட்டே இருக்க போகிறீங்க. உங்களுக்கு 4 ரூல்ஸ் இருந்தால் நீங்கள் எப்படி இவால்வ் ஆகுவீங்க? ஸோ அதிகபட்ச சுதந்திரமும் அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிற ஒரு லேபரேட்டரிக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். அதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா இப்படி இல்லை, நமக்குள்ளே வேலை செஞ்சு மட்டும்தான். அது என்னோடய ஒப்பீனியன். அது என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஆரோவில் என்னுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை முறையே நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை.
எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பாக ஆரோவில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்ற அதை நான் குறிக்கோளை வச்சே என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் முயற்சித்து தான் வாழ்ந்துன்னுக்கிறேன். மதர் என்ன சொன்னாங்களோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். தெரியாததை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் ஆரோவிலுக்கே வந்தேனே. ஃபஸ்ட்டு காரணமே அதுதான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பாண்டியிலையோ இல்லை நான் பிறந்த ஊர் பொம்மையார்பாளையம் அங்கேயோ வாழ்ந்திருந்தாலோ கண்டிப்பாக எனக்கு இந்த வாழ்க்கை முறையை வச்சு இப்போதைக்கு நான் அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து எத்தனை மடங்கு அதிகபட்சமான ஒரு நல்ல வாழ்க்கைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரில. இன்னி வரைக்கும் என்னுடைய குடும்பத்தாருங்க வந்து என்னை எப்படி சொல்கிறது, திரும்ப வந்துடு, குடும்பத்தோடு வந்துடுன்னு தான் இன்னும் கூப்பிடுவாங்களே தவிர ஆரோவிலுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு இன்னமும் தெரியல. அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் ஆரோவில்ன்றது இன்னும் ஒரு அறியாமையில் தான் இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஆரோவிலுடைய என்னோடய வாழ்க்கையே ஆரோவில் தான். என்னால் முடிஞ்சது ஆரோவிலுக்கு என்ன செய்யணுமோ வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு என்ன மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த ஆரோவில் கம்யூனிட்டிக்கு நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக செஞ்சு அந்த வாழ்க்கை முறையை உயர்த்துக்கிறது தான் என்னுடைய முயற்சியும் கூட. நம்ம வந்து ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்கணும், சைத்திய புருஷன் மூலயமா உருவாக்குற இதில் வந்து நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு நம்ம இங்கே ஆரோவில் வந்து பல நெறிமுறைகள் வழிமுறைகள்லாம் நம்ம உருவாக்கி வச்சுருக்குறோம். ஒவ்வொரு கமிட்டி சர்வீசஸ்க்கெலாம் ஒன்று ஒன்று மாறுது. ஒரு சில சமயத்தில் எனக்கு ஒத்து வரும், மற்றவங்களுக்கு ஒத்து வராது. மற்றவங்களுக்கு ஒத்து வர்றது எனக்கு ஒத்து வராமல் போகும். அதே மாதிரி வந்து இதுக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து இதை அந்த நெறிமுறைகளை உருவாக்கினவங்க அவங்க மனநிலையில் இருந்து உருவாக்குறான்றது நமக்கு தெரியாது. அவங்க வந்த சூழ்நிலை எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சைக்கிக் பீயிங் வழியாக சைத்திய புருஷனுடைய ஒரு வழிகாட்டுதல் மூலயமா பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நான் ஏற்றுக்க முடியாது, இருந்தாலும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம் வாழறதுக்கு. ஸோ அப்போ வந்து அதை நான் ஏற்றுக்கணுன்றதை வந்து உள்ளேருந்து வெளி மாற்றத்துக்கும் வெளியில் இருக்கிற மாற்றத்தை உள்ளே கொண்டு வரத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு அந்த சைக்கிக் பீயிங் மூலயமா ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம உருவாக்க முடியும். மனசில் நமக்கு இருக்கும், ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதில் வந்து இல்லாமல் இருக்கும், அந்த வழிமுறையில் நெறிமுறையில் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டோம், இல்லை நாம் வந்து இதுக்காக தான் வந்திருக்கிறோம், இதுக்காக தான் நம்ம இருக்கிறோம், இதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது, நம்ம இதுக்காகவே நம்மளை மாற்றிப்போம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா அங்கேருந்தான் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் முதல் இதுக்கு முன்னாடி வந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். அந்த சைக்கிய புருஷன் வழி நடத்தல் படி அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணுன்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்னுடைய புரிதலேருந்து ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அது ஒருத்தர் உண்மையாக இருக்கணுன்றது அது ஒரு உதாரணமாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது அதுக்கு நான் எப்படி உதவ முடியும், என்னுடைய உதவி அதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது ஒரு சவாலான விஷயந்தான். ஏன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு மன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆரோவில்னா என்ன, புரிதல் ஹியூமன் யூனிட்டினா என்ன, கல்ச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ மதரே அதனால தான் அதை வந்து ஒரு சவாலான விஷயன்றதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்காக ஒரு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. சார்ட்டர், அவங்களுடைய கனவு, எப்படி ஒரு உண்மையான ஆரோவிலியனாக இருக்கணுன்றது முதற்கொண்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதை பின்பற்ற ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை ஆரோவில் உருவாக்க வரும்.
ஸோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்கு எப்படி இருக்குது, நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிற ஒரு வேலையிலையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்ஐஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், இல்லை இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக வேலை செய்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் என்னை வந்து நான் ஈடுபடுத்திக்கிறேனோ, எனக்குள்ளே நான் உண்மையாக இருக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போக ஆசைப்படலை. நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதை. ஸோ அதை நானே சொல்லணும்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, பட் அது நேச்சுரலி நான் அதை தான் பண்ணுறேன். எந்த ஒர்க் நான் இப்போது என்னை ஈடுபடுத்திக்கினாலும் உங்களுக்கு நீங்களாக உண்மையாக இருக்கணும் அப்படின்றத வந்து எவ்வளோ தூரம் என்னால் வெளிப்படுத்தி அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியுமா பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நம்ம ஸ்லோலி அந்த அந்த அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரோவிலுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இது வந்து நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இது உலகத்துக்கே ஒரு உதாரணமான ஒரு விஷயன்றதை எப்போ நம்ம வந்து மோர் அண்ட் மோர் நம்ம அதை உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்போது அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் உருவாகும் கண்டிப்பாக. இப்போ என்னோடய இன்வால்மெண்ட், என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க அதான் ஓகே மற்றவங்கள பற்றி பேச என்னுடைய இன்வால்மெண்ட் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். என் வாழ்க்கையில் என்னுடைய ஒர்க் நான் பண்ணுற ஒர்க்கில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க, மற்றவங்கள நான் ட்ரை பண்ணுற மாதிரி மற்றவங்கள எப்படி பண்ண முடியுன்றது நான் பண்ணிருக்கேன். அது மாதிரி பண்ணால் ஐம் டூயிங் தேட். அதான் நான் செஞ்சிட்ருக்கேன், அதை நான் செய்வேன். அதுதான் கேள்வி ஆக்சுவலாக. எப்படி நான் என்னை ஈடுபடுத்திக்க முடியுன்றதை அதை நான் பண்ணுறேன், அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் உள்ளுக்குள்ளே நடக்கிற வேலை அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பல ஜென்மங்கள், பல பிறவிகள் வேண்டி இருக்கும். ஆனால் இப்போத்தி இருக்கிற தேவையை நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அது சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ பேச ஆரம்பித்ததுலேருந்து என்ன தோணுதுன்னா, நீங்கள் 3 பேருமே பேசும்போது வந்து நான் என்ன முடியும்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆரோவிலுக்கு தன்னை கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கோம். இருந்தாலும் ஏன் நம்ம வந்து அந்த இடத்துக்கு இன்னும் வரலன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்கும்போது நானும் அதே மாதிரி இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். உங்கள் 3 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் என்னோடய தரப்புலேருந்து செய்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். முன்னாடி ஒரு குரூப் இருக்கும், அவங்க வந்து ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்கும், இருக்காது. நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுறது. அந்த வேலை பிடிச்சதோ பிடிக்கலையோ முதல்ல வேலை செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்கிறது. அவங்க அந்த வேலையை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலைன்னா அடுத்த வேலை நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அது நான் ஒன்று ஃபாலோ பண்ணுறது. யார் இமெயில் போட்டாலும் எனக்கு அது பிடிக்கவே இல்லைனாலும் பதில் சொல்கிறது. ஏன்னா நம்ம அது ஒரு பழக்கம் வச்சுருக்கோம், பதிலே சொல்கிறதே கிடையாது. ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்தில் மதிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு பாஸ்கர் அந்த பாயிண்ட் சொன்னார். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒன்றா இருக்கணும் சொன்னீங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு. அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா வேலையும் நான் செஞ்ச வேலை மாதிரி நினச்சி பார்க்க நான் ட்ரை பண்ணுவேன். சில நேரங்களில் என்னால் முடியாது, எனக்கு மறந்து போயிடும். பல நேரங்களில் நான் அதை ரொம்ப ஒரு கட்டுப்பாடோடு அதை செய்ய நினைப்பேன். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இந்த கிராட்டிடியூட், நன்றி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது. ஏன்னா அவங்களோட வேலையை நம்ம வந்து எவ்வளோ உணர்ந்து வாங்கிக்கிறோங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷம் நமக்கும் வந்து சேருது. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல லாஜிக், ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனம் கொடுக்கணுமா இருந்தால் நான் அந்த செயலுக்கு மட்டும் கொடுக்கணும்னு ஒரு புதுசாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா என்னை யாராவது விமர்சனம் பண்ணும்போது என்னால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என்னோடய வாழ்க்கையை இங்கே கொடுக்கறதுக்கு தானே வந்தேன்னு நான் நினைக்கிறேன். பட் நினச்சி பார்த்தா எல்லாரும் அவங்க வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்காங்க. அப்போ அவங்கள மட்டும் எதுக்கு விமர்சனம் பண்ணோன்னா, அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையில் எனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஆர்கனைசேஷனை பற்றி சொல்கிறேன் நான். ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒரு குரூப்லேயோ ஒரு கமிட்டிலேயோ போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லாமல், இந்த செயல்னால எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்க பழகிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி இதெல்லாம் முன்னாடி நான் செய்ய மாட்டேன். நீங்கள் சொன்ன அந்த அகம்பாவத்தினால, நீ பண்ணது தப்பு தான், உனக்கு இது கூட தெரியல, நீ எதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்னை மாற்றிக்கிறேன். ஏன் முதல்ல நம்ம மாற்றிக்கணும்னு மதர் சொல்லி வச்சுருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டில். எனக்கு அது செய்யணும்னு தோணுது. ஏன்னா
இந்த கனவு எத்தனை நாள் கனவாகவே நம்ம கண்டுட்டு இருக்க போகிறோம்? நம்ம இருக்கும்போதே ஆரோவில் வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் நான் முழுசாக முடிஞ்ச வரைக்கும் அதை நம்மளோட 100%யும் கொடுத்து ட்ரை பண்ணோன்னு எனக்கு ஒரு இது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கிறேன். பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்கேன்னா அது பரவுது. உடனே அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுற நல்ல விஷயத்தெல்லாம் அவங்க அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன நல்லது, மீதி யார் என்ன கடைப்பிடிக்கிறாங்கிறதெல்லாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைசேஷனில் வந்து உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த மாதிரி சில மாறுதல்களோடு போய் அப்ரோச் பண்ணோன்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நான் வந்து எப்படி என்னுடைய முயற்சி எப்படி இருக்கணும்னு நான் பார்க்குறேன்னா, முதல்ல ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கலாம். ரொம்ப பெருசாக நினச்சோம்னா நம்ம செய்ய முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் வந்து எனக்குள்ளே மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை முதல்ல எனக்குள்ளே மாற்றிக்கணுன்ற விஷயம் வந்து எதுக்காக மாற்றிக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு அறிவியல் சமுதாயம் உருவாகுது. என்னுடைய பங்கு என்னன்னு முதல்ல அதை நான் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நான் என்ன பண்ணணும்னு முதல்ல சின்ன சின்னதாக ஸ்டெப்ஸ் வழியாக பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் அங்கங்கேயும் வேலை செஞ்சிட்டேன். ஸோ வேலை செய்யும்போது அங்கங்கே என்னென்ன நான் மனசில் உள்வாங்கிக்கினேன்றதை அதை முதல்ல அதை டைஜஸ்ட் பண்ணணும். முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நான் எப்படி தொடங்கணும். ஸோ இத்தனை வருஷம் ஆரோவில் இருந்தும் ஆரோவில் வாழ்க்கைக்கு நான் இன்னும் ஒரு படி கூட எடுத்து வைக்கலன்றது உண்மை. ஸோ அந்த ஒரு படியை நான் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்து வைக்கணும்னு நான் இப்போ விருப்பப்படுறேன். இங்கே இவங்க 3 பேரும் பேசும்போது எனக்கு அந்த இது தோணுது. இதை எடுத்து வைக்கிறதுக்கான வழிகளை நான் வந்து கண்டிப்பாக அதை யோசித்து செய்ய ஆரம்பிப்பேன் நான். Thank you for listening to this testimonial. If you would like to take part in this project on the inner being, or if you have any questions or comments for our team or participants, please feel free to contact us using the email at the bottom of this web page. This is Orville Radio, Voices from the City of Dawn.